ஆராதனையின் ஆரம்ப நிகழ்வாக இந்த ஆராதனை ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபம் செய்வோம். கண்களை மூடுவோம், கைகளை கூப்பி நாங்கள் ஆராதனை ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, சுவாமி, இந்த வேலைக்காக உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஆராதனைக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலும் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதில் பங்கு கொள்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் ஆட்கொள்ளட்டும், உம்முடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும், நன்மை உண்டாகட்டும். பார்க்கிற ஒவ்வொரு நபர்கள் உள்ளங்களிலும் அவர்கள் இருக்கிற ஸ்தானங்களிலும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் கடந்து போகட்டும். இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட நான் ஜெபிக்கிறேன். ஆளுகை செய்யுங்க, சமாதானத்தை, சந்தோஷத்தை கொடுங்க, அற்புதத்தை செய்யுங்க. கலக்கத்தோடு, ஏக்கத்தோடு, மனபாரத்தோடு இதை பார்க்கிறவர்கள் ஆண்டவரே சுகம் அடையட்டும், கலக்கங்கள் நீங்கட்டும், பாரங்கள் நீங்கட்டும். முன்னின்று ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. பாடல்கள், அதே போல் வார்த்தைகள் அனைத்திலும் நீர் மகிமைப்படுவீராக. உங்களுடைய நாமம் ஒன்றை இந்த நாளிலே மகிமைப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய தெய்வீக பிரசன்னம் ஆண்டவரை ஒவ்வொரு பேரில் உண்டாகட்டும். ஆசீர்வதிங்க, தாங்குங்க, வழி நடத்துங்க. சகல ஸ்தோத்திரங்களும் சகல துதி சகல கனம் உமக்கே உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென். Wonderful Jesus. Holy Spirit, you're welcome. வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமையே. வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமையே. ஆவியே, தூய
அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 14 21 வரையான வசனங்கள். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறிகொண்டவர்களால் அல்ல. பொழுது விடிந்து 3ஆம் மணி வேளையா இருக்கிறதே. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தே இருக்கிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அல்லாமலும் உயர வானத்திலே அற்புதங்களையும் தாழ பூமியிலே இரத்த ஆக்கினை புகைக்காடாகிய அதிசயங்களையும் காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகும், சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவனெவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். ஊற்றிடுமே உன் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உன் மக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உன் வல்லமையை இந்த நாளில் அப்பா எங்கள் மேலே. ஊற்றிடுமே உன் மக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. வல்லமை 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 தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் 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 ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காக எழும்பிட ஊற்றுமே. ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் ஜீசஸ் எங்கள் மேலே. ஓ ஊற்றிடுமே மக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. ஓ ஒரு பலத்தாக்கியை ஊற்றுமையா. எஸ் இப்பொழுதே ரஷ்யா Holy Spirit fire. பெந்தெகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. பெந்தெகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. அப்போஸ்தலர் நாட்களும் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. எஸ் ஃபாதர். அப்போஸ்தலர் நாட்களும் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. ஊற்றிடுமே ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாள் எங்கள் மேலே. ஊற்றுமே ஊற்றிடுமே மக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. ஊற்றுங்க. மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. நீச்சல் ஆழம் கொண்டு சென்று நீந்தல் செய்யுமே. நதியாய் பாய்ந்திடுமே. நீச்சல் ஆழம் கொண்டு சென்று நீந்தல் செய்யுமே. நதியாய் பாய்ந்திடுமே. ஊற்றுமே ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் இப்பொழுதே எங்கள் ஒவ்வொருவர் மீது ஊற்றுவீராக தகப்பனே. அந்த அக்கினி ஊற்றப்படுவதாக இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. ஓ உமது வாக்கின்படி ஊற்றுவீராக. அற்புதங்கள் அற்புதங்கள்
நடந்திடவே அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே. அற்புதங்கள் திரளாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே. அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே. அக்கினி அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளும் எங்கள் மேலே ஊற்றிடுமே. உம்முடைய அக்கினியை இந்த நாளும் எங்கள் மீது வல்லமையோட வல்லமை 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 தாழுமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காக எழும்பிட. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 3-13 வரையான வசனங்கள். ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவர் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாதென்றும் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படியெனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்கதரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகளெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். எப்படியெனில், சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். நான் குறிப்பாக பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்கிறேன். ஏனென்றால் இந்த ஞாயிற்றுக்கிழமையானது பெந்தகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டதை நாம் நினைவு கூறும் அல்லது கொண்டாடும் ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறது. இந்த நிகழ்வானது அப்போஸ்தலர் எழுதின நடபடிகள் 2வது அதிகாரத்திலே காணப்படுகிறது. இருப்பினும் இந்த வாரத்துக்கான நமது வேத வாசிப்பானது 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 3வது வசனம் முதல் 13வது வசனம் வரையிலான வேத பகுதியாக காணப்படுகிறது. இங்கு தேவன் நமக்கு வெவ்வேறு வழிகளில் வெவ்வேறு விதமான வரங்களை கொடுக்கிறார் என்றும், விசுவாசிகளாகவும் அவரை பின்பற்றுகிறவர்களாகவும் இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் நீங்களும் நானும் பக்தி விருத்தி அடையவும், ஊக்கப்படவும், அதேபோல் ஆவிக்குரிய வளர்ச்சி அடையவும் நம் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் தம்மை வெவ்வேறு வழிகளில் வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் இங்கு பார்க்கின்றோம். ஆகவே அதை பற்றி சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் நம்முடன் இருப்பது மட்டும் அல்லாமல் நமக்கு தேவையான வழிகளில் ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்வதற்கான வல்லமையையும் அவர் கொடுக்கின்றார். 4வது வசனம் உண்மையிலே நமக்கு கூறுவது என்னவென்றால், வெவ்வேறு வகையான வரங்கள் இருந்தாலும் அவற்றை பகிர்ந்து கொடுக்கிறவர் ஒரே ஆவியானவரே என்று அங்கே அந்த வசனம் கற்றுக் கொடுக்கிறது. மிக மிக முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால், தேவன் வெவ்வேறு மனிதர்கள் மூலமாக ஒரே விதமாய் செயல்படுவது இல்லை. அவர் வெவ்வேறு மனிதர்கள் மூலமாக வெவ்வேறு விதங்களில் செயல்படுகின்றார். மேலும் அவர் வெவ்வேறு மனிதர்களுக்கு வெவ்வேறு விதமான வரங்களை கொடுக்கின்றார். அந்த சூழலில் நாம் ஆவிக்குரிய வரங்களை பற்றி பேசுகின்றோம்.
ஆனால் அவை அனைத்தும் ஊழிய நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்டவைகள். அதைத்தான் 5வது வசனம் நமக்கு சொல்லுகிறது. பலவிதமான ஊழியங்கள் உண்டு, ஆனால் கர்த்தர் ஒருவரே. உங்களுக்கு தெரியுமா, நான் சர்வ் நவ் என்ற ஒரு மிஷன் அமைப்பை வழிநடத்தி வருகிறேன். ஆனால் இருக்கும் ஒரே இலாப நோக்கமற்ற அமைப்பு சர்வ் நவ் மட்டும் கிடையாது. பல்வேறு வழிகளிலும் வெவ்வேறு நோக்கங்களுடன் கர்த்தருக்கு சேவை செய்யும் பலவிதமான அமைப்புகள் இருக்கின்றன. ஆனால் இது கூட பல்வேறு அமைப்புகளை பற்றி ஒரு விடயம் அல்ல. நாம் அனைவரும் ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நமது ஊழியமானது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக அமைகின்றது. 6வது வசனத்தில் பல்வேறு வகையான ஊழியங்கள் இருப்பதாக அங்கே சொல்லப்படுகிறது. எனவே எல்லோரும் ஒரே மாதிரியான ஊழியம் செய்வது கிடையாது. எல்லோரும் தங்கள் வரங்களை ஒரே விதமாக பயன்படுத்துவதும் கிடையாது. அவர்களிடம் ஒரே மாதிரியான வரங்கள் அல்லது ஒரே மாதிரியான ஊழிய பகுதிகள் இருந்தாலும் அது ஒரே மாதிரியாக தோன்றும் என்ற அர்த்தமும் கிடையாது. மற்றவர்களுக்கு ஊழியம் செய்வதில் வெவ்வேறு வரங்களும் வெவ்வேறு வடிவங்களும் இருப்பது போலவே தேவனுக்கு ஊழியம் செய்வதிலும் வெவ்வேறு வழிகளும் வெவ்வேறு முறைகளும் இருக்கின்றது. பல்வேறு வகையான ஊழியங்கள் இருக்கின்றன. ஆனால் அவை அனைத்திலும் ஒரே கர்த்தர் அங்கே கிரியை செய்து வருகிறார். எனவே ஒரே ஆவியானவர் தான் அங்கே கிரியை நடப்பிக்கின்றவராக கூட இருக்கின்றார். அவர் ஒரே தேவன் தான். ஆனால் வெவ்வேறு நபர்கள் மூலம் கிரியையானது வித்தியாசமானதாக தோன்றும். இப்போது இந்த பகுதியின் மீதி பகுதி ஆவியானவரின் வெளிப்பாட்டை பற்றி பேசுகிறது. அதாவது தேவன் தம்மை நமக்கு வெளிப்படுத்துவது நாம் மிகவும் விசேஷித்தமானவர்களாக தோன்றுவதற்காக அல்ல, மாறாக ஒரு பொது நன்மைக்காக, ஒரு பொது நோக்கத்துக்காகவே அவை அனைத்தும் செயல்படுகிறது என்பதை பற்றி மிகுதியான வசனங்கள் பேசுகிறது. வேறு வார்த்தைகள் கூறுவதானால் தேவன் நம்மை மிகவும் பெரியவர்களாகவோ அல்லது விசேஷமானவர்களாகவோ காண்பித்து கொடுப்பதற்காக அல்ல, மாறாக மற்றவர்களை கட்டி எழுப்ப உதவுவதற்காகவே சில வழிகளில் நமக்கு தேவன் வரங்களை கொடுத்து வருகிறார். ஆனால் பவுல் கூறுகிறார், ஒருவருக்கு ஆவியானவர் மூலமாக ஞானத்தை போதிக்கும் வசனமும், இன்னொருவருக்கு அதே ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், இன்னொருவருக்கு அதே ஆவியினாலே அங்கே உண்மையாக நம்புவதற்கான அந்த விசுவாசம் என்கிற வரத்தையும், வேறொருவருக்கு குணமாக்கும் வரத்தையும், இன்னொருவருக்கு அற்புதங்களை செய்கிற சக்தியையும், வேறொருவருக்கு தீர்க்க தரிசன வரமும், வேறொருவருக்கு ஆவிகளை பகுத்தறிகிற திறமையும், பல்வேறு மொழிகளை பேசும் திறமையும், அந்நிய பாஷைகளை விளக்கி கொடுக்கிற திறமையும் இவ்வாறு பலருக்கு கொடுக்கப்படுகின்றது. இவை அனைத்தும் ஒரே ஆவியானவரின் கிரியைதான். மேலும் அந்த ஆவியானவர் தாம் தீர்மானிக்கும் விதத்தில் ஒவ்வொருவருக்கும் அவற்றை பகிர்ந்து கொடுக்கிறார். எனவே எனக்கு இந்த வரம் வேண்டும் அல்லது அந்த வரம் வேண்டும் என்று நாம் தெரிந்தெடுக்க முடியாது. இப்போது நம்மை பயன்படுத்தவும் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யவும் உதவக்கூடிய வரங்களை நமக்கு தரும்படி நாம் நிச்சயமாக தேவனிடத்தை கேட்க வேண்டும். ஆனால் அந்த வரங்கள் முடிவை எடுக்க, அந்த வரத்தை குறித்த முடிவை எடுக்கும் திறனும் தீர்மானமும் தேவனிடமே இருக்கிறது. மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படும் பரிசுத்த ஆவியானவர் பொருத்தமானது என்று கருதும் எந்த வரங்களிலும் செயல்படுவதற்கான திறனை அவரே நமக்கு தருகிறார். ஆனால் ஆவிக்குரிய வரங்கள் நாம் மிகவும் ஆவிக்குரியவர்களாக தோற்றமளிவதற்கு மட்டுமல்ல என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய வரங்கள் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்வதற்காகவே நமக்கு கொடுக்கப்படுகின்றது. நமக்காகவோ அல்லது நம்முடைய சொந்த பிரயோஜனத்துக்காகவோ வரங்கள் கொடுக்கப்படவில்லை. மற்றவர்களுக்காகவே வரங்கள் நமக்கு கொடுக்கப்படுகின்றது. எனவே மற்றவர்களுக்கு சேவை செய்ய நமது வரங்களை பயன்படுத்த வேண்டும். அதன் முக்கிய நோக்கம் இதுதான். இப்போது பரிசுத்த ஆவியானவர் வந்திருப்பதால் அவர் நமக்கு வல்லமை அளித்திருக்கிறார். மேலும் அவர் நமக்குள்ளே வாசம் செய்து கொண்டிருக்கிறார். இதன் மூலம் நாம் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையிலே நிறைந்து மற்றவர்களுக்கு ஊழியம் செய்ய முடியும். அதன் விளைவாக மற்றவர்களின் வாழ்வில் தேவன் வெளிப்பட சந்தர்ப்பம் இருக்கிறது. ஆவிக்குரிய வரங்களின் உண்மையான நோக்கம் இதுதான். வெவ்வேறு சூழ்நிலைகளில் நமக்கு இருக்கும் வெவ்வேறு தேவைகளுக்கு ஏற்ப வெவ்வேறு வழிகளில் நாம் ஒருவருக்கொருவர் உதவ வேண்டும். தேவன் உங்களையும் என்னையும் வெவ்வேறு வழிகளில் பயன்படுத்த தொடங்கும் போதுதான் வாழ்க்கை உண்மையிலே உற்சாகமாயிருக்கிறது. ஆக உங்களுக்கு சேவை செய்ய தேவன் எனக்கு சந்தர்ப்பம் கொடுப்பதும், எனக்கு சேவை செய்ய உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுப்பதும் நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே சில தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியதாக அது அமைகிறது. ஒரு சரீரமானது இப்படிதான் செயல்பட வேண்டும். பவுல் அடுத்து பேச போவது அதை பற்றி தான். சரீரத்தில் வெவ்வேறு
பாகங்கள் அல்லது அவயவங்கள் இருந்தாலும், கைகள் கால்களிலிருந்து வேறுபட்டிருந்தாலும் அவை ஒரே சரீரத்துடன் இணைக்கப்பட்டிருக்கிறது. அவை ஒன்றாக செயல்படுவதற்காகவே படைக்கப்பட்டிருக்கிறது. அவை அவ்வாறு தான் இருக்க வேண்டும். ஆனால் அவை வெவ்வேறு நோக்கங்களை நிறைவேற்றுகின்றன. ஆவிக்குரிய வரங்களின் விஷயத்தில் அப்படியே தான். தேவன் ஒருவரை பயன்படுத்தும் விதம் மற்றொருவரை பயன்படுத்தும் விதத்தைப் போல இருப்பதில்லை. சிலர் கைகளாகவும், சிலர் கால்களாகவும், சிலர் கண்களாகவும், சிலர் காதுகளாகவும் இருக்கின்றார்கள். இதை பற்றி நீங்கள் சிந்திக்கக்கூடிய மற்றொரு வழி இதுதான். ஆவிக்குரிய வரங்களை பற்றி இந்த அதிகாரத்தில் மிகுதியான பகுதிகளில் பவுல் இதை மீண்டும் வலியுறுத்தி காண்பிக்கின்றார். ஆனால் நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து செயல்பட வேண்டும். நாம் ஒரே நோக்கத்துக்காக செயல்பட வேண்டும். தேவன் நமக்கு கொடுத்த வரங்கள் யாவற்றையும் முழு சரீரத்தின் நன்மைக்காகவும் பிறருடைய நன்மைக்காக நாம் பயன்படுத்த வேண்டும். ஆனால் நாம் வேறொருவரை போல் இருக்க முயற்சிக்க கூடாது என்பதும், தேவன் வேறொருவரை பயன்படுத்தும் விதத்தை கண்டு பொறாமை கொள்ளக்கூடாது என்றும், வேறொருவர் செய்யும் விதத்தில் நாமும் செய்ய முயற்சிக்க கூடாது என்பது மிக முக்கியம் என்று நான் நினைக்கிறேன். நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு வரங்களை வெவ்வேறு வழிகளில், முறைகளில் அவருக்கு ஊழியம் செய்வதற்காகவே கொடுத்திருக்கிறார். எனவே இலங்கையில் நாம் செய்வது போல ஒவ்வொருவரும் தனித்தனியாக ஒரு யூடியூப் ஐக்கிய ஆராதனையை ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உலகின் மற்ற பகுதிகளில், குறிப்பாக மத்திய கிழக்கில் பரலோகத்துக்கான பாதை என்று நாங்கள் அழைக்கும் ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது. அது இந்த ஒற்றுமை ஆராதனை விட வித்தியாசமான முறையில் மக்களை ஈடுபடுத்தி வருகின்றது. வெவ்வேறு வரங்கள் மற்றும் வெவ்வேறு மனிதர்களுடன் தேவனுக்கு ஊழியம் செய்ய எங்களிடத்திலே வேறு பல வழிகள் இருக்கிறது. அது மிக மிக முக்கியமானது என்று நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, தாவீது கோலியாத்தை எதிர்கொள்ளப் போகிறேன் என்று சொன்னபோது சவுல் ராஜா தாவீதுக்கு தன் கவசத்தை அணிவிக்க முயன்றது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? தாவீதுக்கு தன்னிடம் இருக்கும் ஆயுத கவசங்கள் தேவைப்படும் என்றும், அவன் போர்க்களத்தில் எப்படி போரிடுவான் என்று சவுல் தாவீதை குறித்து அதிகமாக நினைத்தான். தாவீது அந்த கவசத்தை எல்லாம் அணிந்து பார்த்தான். ஆனால் அதை அணிந்து அவன் நடந்தபோது அது அவனுக்கு பொருந்தவில்லை என்று வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அது அவனுக்கு பயனளிக்கவில்லை. அதற்கு பதிலாக தேவன் தனக்கு கொடுத்திருந்த கவன் மற்றும் கல்லையே அவன் பயன்படுத்தினான். சவுலின் கவசத்தால் அல்ல, தேவன் தாவீதுக்கு கொடுத்தவற்றை கொண்டே தாவீது கோலியாத்தை தோற்கடித்தான். ஆகவே வெளிப்படையாக சொல்வதானால், சில சமயங்களில் மற்றவர்கள் தங்கள் வழிகளில் செயல்பட நம்மீது சுமத்த முயற்சிக்கும் காரியங்களை நாம் கலற்றி எறிய வேண்டியிருக்கிறது. ஆனால் நாம் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. நாம் வேறு யாரோ அல்ல. தேவன் நமக்கு அளித்த வரங்களை கொண்டு அவர் நம்மை எப்படி படைத்தாரோ அப்படியே நாம் இருக்கிறோம். வேறு யாருக்காவது நாங்கள் அங்கே அவர்களைப் போல மாற முயற்சிப்பதோ அல்லது அவர்களின் இடத்தை நிரப்புவதோ அல்லது அவர்கள் செய்த விதத்தில் செய்ய நாங்கள் தடுமாறுவதோ அது நமது பொறுப்பு கிடையாது. கர்த்தர் நமக்கு கொடுத்ததை மற்றவர்களுக்கு சேவை செய்ய பயன்படுத்துவதே நமது வேலை. அதற்கு மட்டுமே நாம் பொறுப்பாளிகளாக இருக்கிறோம். எனவே உங்களில் சிலரை நான் ஊக்குவிக்க விரும்புகிறேன். நீங்கள் உங்கள் மீது சுமத்தி கொள்ளும் அல்லது மற்றவர்கள் உங்கள் மீது சுமத்தும் அந்த எதிர்பார்ப்பை, அழுத்தங்களை நீக்கிவிட்டு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வரங்களை பயன்படுத்தி அவர் உங்களை எப்படி படைத்தாரோ அப்படியே நீங்கள் இருங்கள். இப்போது அந்த வரங்களை நீங்கள் எப்படி கண்டறிவது? அவற்றை கண்டுபிடிப்பதற்கான ஒரு வழி இருக்கிறது. நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் உங்களை பயன்படுத்த தகுந்ததாக கருதும் விதத்தில் உங்களை அனுமதிக்கும், மற்றது உங்களை ஒப்பு கொடுக்கும் நிலையில் நீங்கள் உங்களை எப்பொழுதும் வைத்துக்கொள்வது, ஆயத்தமான நிலையிலே வைத்துக்கொள்வதுதான் நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற வரங்களை கண்டறிவதற்கான ஒரே வழி என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் ஒரு தேவையை காணும்போது அந்த தேவையை நிறைவேற்ற நீங்கள் முயற்சி செய்யுங்கள். அந்த தேவைக்காக எதையாவது செய்யுங்கள். அது வெவ்வேறு சூழ்நிலைகளில், வெவ்வேறு சூழல்களில் வித்தியாசமாக தோன்றலாம். ஆனால் கர்த்தர் நம்மை பயன்படுத்த நாம் திறந்த மனதுடன், விருப்பத்துடன், ஆயத்தத்துடன் இருக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன். அந்த துறையில் எனக்கு வரம் இல்லை, இந்த துறையில் எனக்கு திறமை கிடையாது என்று சொல்லிவிடாமல், நீங்கள் ஒரு தேவையை காணும்போது விசுவாசத்தோடு முன்வந்து கர்த்தர் உங்களை எப்படி பயன்படுத்தக்கூடும் என்பதை அந்த சூழ்நிலைகளுக்கூடாக நீங்கள் பார்க்க வேண்டும். நீங்கள் உங்களை அங்கே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வழியில் செயல்படும் போது அவர் உங்களுக்கு கொடுத்த வரங்களையும் அவர் உங்களை செய்யும்படி அழைக்கக்கூடிய காரியங்களையும் நீங்கள் கண்டறிய தொடங்குவீர்கள். எனவே தகப்பனே, உம்முடைய மக்களுக்கு நீர் உதவி செய்யும்.
உமது ஊழியத்தின் வெவ்வேறு வழிகளுக்காகவும் வெவ்வேறு வரங்களுக்காகவும் நீர் உமது ஆவியை எங்கள் அனைவருக்கும் வெவ்வேறு வழிகளிலே கொடுத்திருக்கிறீர். ஆனால் அந்த வரங்களை புதைக்காமல் அவற்றை மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகுகிற வழியிலே ஊழியங்களை பயன்படுத்த உமது நாமத்துக்கு மகிமையை கொண்டு வர எங்களுக்கு நீர் உதவி செய்தல்லும். அதன் மூலம் ஒருவருக்கொருவர் விசேஷமான அர்த்தமுள்ள வல்லமையான ஜீவிதத்தை மாற்றக்கூடிய வழிகளிலே நாங்கள் ஊழியம் செய்யவும் உம்மை அனுபவிக்கவும் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதே ஊழியம் செய்ய அந்த ஊழியத்திலே தேவன் உங்களுக்கு கொடுத்த வரங்களை பயன்படுத்த தொடங்குங்கள். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக. நல்ல கைகளை தட்டி பாடுவோம். அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் ஆவியில். நல்ல கையை தட்டி ஆமே. எலும்புகள் பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. எலும்புகள் பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை, ஓ ஜீசஸ், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே, சொல்லுங்க. எலும்புகள் பள்ளத்தாக்கில், எலும்புகள் பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. கேளு சகோதரா, கேளு சகோதரி, இனி பயன்படும் காலம், இனி பயன்படும் காலம், இனி பயன்படும் காலம். எஸ் எஸ். கர்மேல் ஜப வேளையில் கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாவும் நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடுமே. கர்மேல் ஜப வேளையில் கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாவும் நடுங்கிடவே. ஆமென். அக்கினியாய்
ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தெய்வமே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே அக்னி ஜுவாலையாய் என்னை மாற்றுங்கப்பா. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்னி நாவாக ஓலமா தனரமா மாசரே ரிகலமா ஹண்டரே அக்கினி அக்கினி. நாங்கள் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல பரலோக பிதாவே, அப்பா கொடுத்த இந்த நேரத்துக்காக நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் கர்த்தாவே ஆண்டவரே, இந்த ஆராதனை வார்த்தை பகுதிகளை ஆண்டவரை பார்த்த ஒவ்வொருவருக்காக ஜெபம் செய்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவர்கள் அந்த காரியங்களிலே ஆண்டவரை தெய்வ பிரசன்னத்தையும் தெய்வ மகிமையும் உணர்ந்து கொண்டதுக்காக நன்றி ஏசப்பா. தொடர்ந்தும் ஆண்டவரே கர்த்தர் தாம் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, ஆளுகை செய்ங்க. உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் அவர்களை நடத்தும்படியாக ஆண்டவரை சகல வாக்குத்தத்தங்களையும் ஆண்டவர் அவர்களுக்கு நீங்கள் சுதந்திரிக்க கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். அதன்படி கர்த்தர் தாமே ஆண்டவர்களை இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வதிக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். பலவீனமாயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை அப்பா உம்முடைய ஆண்டவரை வல்லமையான ஆண்டவரை அப்பா தழும்புள்ள கரங்களை உங்கள் பிள்ளைகள் மீது வைத்து ஆண்டவரை தொட்டு சுகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை இந்த வருகிற வாரம் முழுவதும் அவர்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு நாட்களாக அமையும்படியாக ஜெபிக்கிறோம். கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசங்களும் ஆண்டவரை நீங்கள் ஆசீர்வதிங்க, ஆளுகை செய்யுங்கப்பா. உங்கள் இரத்த கோட்டைக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ளுங்க. யார் யார் இதை பார்க்கிறாங்களோ உங்கள் நாமத்தை அறியாத ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை உங்கள் நாமத்தை அறிந்து கொள்ளத்தக்கதாக ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள தேவனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அப்பா ஆண்டவர் அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரை உங்கள் திருக்கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுத்து நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலேயே ஜெபம் வேண்டி நிற்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை பொருந்தின கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடு நிலைத்திருக்க கடவுது. ஆமென்.